கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை செய்த விவகாரம். 4 காவலர்கள் சஸ்பெண்ட். தற்கொலை செய்து கொண்டபோது பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக சிறை அதிகாரி துறை ரீதியில் நடவடிக்கை. கழுத்தின் எலும்பு அழுத்தியதால் மூச்சு திணறல் என மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவை மத்திய சிறையில் 2000க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகளுக்கும் 500க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகத்திலிருந்து பிற மாவட்டங்களைச் சேர்ந்த கைதிகளும் உள்ளனர். இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கொலை குற்ற வழக்கில் தண்டனை பெற்று கைதியாக உள்ள 33 வயதுடைய இயேசுதாஸ் என்பவர் கடந்த 27ஆம் தேதி சிறையில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்து பின்னர் அங்குள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது கழிவறையில் மயங்கி விழுந்துள்ளதாக சிறையில் உள்ள காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இயேசுதாஸ் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறை தொழிற்சாலையில் உள்ள கழிவறையில் கைதி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தில் சிறைப்பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கோவை மத்திய சிறையில் துணை அலுவலர் மனோரஞ்சிதம், உதவி அலுவலர் விஜயராஜ், தலைமை காவலர் பாபுராஜ், முதல் நிலை காவலர் தினேஷ் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளார். இதில் கோவை மத்திய சிறையின் துணை அலுவலர் மனோரஞ்சிதம் என்பவர் தமிழ் புலி கட்சி நாகை திருவள்ளுவரின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது.